ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜில் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லை. நாங்கள் 2 டேஸ் ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் தக்காளி வெங்காயம்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது அந்த காம்பு எப்போவுமே மேலே இருக்க அந்த டாப்பை வந்து நம்ம கட் பண்ணிடணும். அது யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது யூஸ் பண்ணால் கேன்சர் வரும். அதனால் நம்ம அது யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஷ்ஷில் எதுவும் இல்லை. வெறும் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். பிகாஸ் அதான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் அரிய போகிறோம். வெங்காயம் அரியதில் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். பெருசாக அரிஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும், குட்டியாக அரிஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் தக்காளி தொக்குக்கு எப்பவுமே நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக. இப்போ கட் பண்ணதை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதான் ப்ரொசீஜர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து எப்படி வதங்கணும்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதங்கணும். பிகாஸ் என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட் இது எங்கள் மம்மியோட ரெசிபி. நான் எப்போ தோசை செஞ்சாலும் எங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்குற ஒரே சைடிஷ் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே என்னென்னா நானும் என் ஹஸ்பண்டும் தவிர வேறு யாரும் தமிழாலே இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க. எங்களுக்கு என்ன டவுட்டுனா, நாங்கள் சென்னையில் தான் இருக்கோமா இல்லை வந்து நாங்கள் வேறு எங்கேனா இருக்கோமான்ற அளவுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல வரல. மேபி அவங்க சுற்றி பார்க்க கூட வந்திருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மொத்த சென்னையும் வடக்கு நாடாக மாறினது நான் இன்றைக்கி பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்க போகிறோம். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பீச்சில் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபிஷ்ஷு நம்ம வீட்லேயும் அதே ஃபிஷ் தான் செய்ய போகிறோம். இருந்தாலும் அங்கே சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. நம்ம மக்கள் வந்து மோஸ்ட்லி போகிறது இந்த ஃபிஷ்ஷுக்காக தான். அது என்னவோ அதை எப்படி வந்து வாஷ் பண்ணுவாங்களே நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டெய்லி எடுத்துக்கிறது தப்பு. அக்கேஷ்னலாக எப்போயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து அந்த தக்காளி தொக்கு ப்ரொசீஜர் என்னென்னா, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஐ மீன் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த ஆஃப் ஊற்றினாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்த உடனே தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். அதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நாங்களாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். பட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுறணும். அந்த பச்சை வாசனை போகணும். ஆனால் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிடுமே தவிர ஒரு திக்காக தொக்கு மாதிரி வரவே வராது. அதனால் நம்ம ரொம்ப 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1/2 கிளாஸ் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட வேணாம். அதை விட கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் காரமே இல்லை, உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு குறை சொல்லிட்டு இருந்தார். அதனால் உனக்கு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்படி யூடியூப்பில் வீடியோ போடுறது. ஆக்சுவலாக இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரெசிபிலாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயுமே செய்கிற சாதாரண தக்காளி தொக்கு தான். ஆனால் எங்களோட ஃபேவரட் டிஷ் இது. அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப இதே நான் 1000 தடவை சொல்லிட்டேன். தக்காளி தொக்கு வந்து நல்லா சுண்டி வரணும். அது நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். மேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுட்டா போதும். ஆனால் அது வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம செய்கிறது தான் டேஸ்ட்டு, நம்ம செய்கிறது தான் சாப்பாடு. உங்களுக்கு சீரியல்லாம் பிடிக்குமா? எந்த சீரியல்லாம் ரொம்ப பார்ப்பீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து 3 சீரியல் தான் பார்ப்போம். அதை விஜய் டிவியில் மட்டும்தான் பார்ப்போம். சிறகடிக்க ஆசை 1, ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர் ரொம்ப ரேர். மோஸ்ட்லி இந்த 2 சீரியல் தான் பார்ப்போம். எங்களோட ஃபேவரட்டும் கூட. தோசை வந்துட்டு முட்டை தோசை. என்னோடய ஃபேவரெட் வந்து முட்டை தோசை. எப்போவுமே முட்டை தோசை தான். எப்போ தோசை சுட்டாலும் கம்பல்சரி ஒரு முட்டை தோசை எனக்கு இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு முட்டை தோசைலாம் பிடிக்காது. அவருக்கு ஆம்லேட் தான் பிடிக்கும். அதனால் அவருக்கு ஆம்லேட் அவரே போட்டுப்பார். நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு முட்டை தோசை தான் ஃபஸ்ட்டு. ஸோ முட்டை தோசை ஊற்றிட்டு, முட்டை தோசையில் கூட உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி பெப்பர் இல்லை. அரைக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. இன்றைக்கி மெரினா பீச் என்ஜாய்மெண்ட்னால செம்ம டயர்ட். எப்போடா சாப்பிட்டு போய் படுப்போன்ற அளவுக்கு டயர்டாக இருந்தது இன்றைக்கி. பெருசாக யாரும் ஷார்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல். அதனால் ஷார்ட்ஸ் எங்களுக்கு வியூஸ் போகிறதே பெருசு. அதனால் லாங் வீடியோவில் பெருசாக வியூஸ் எதுவும் போகாதுன்னு எனக்கு தெரியும். தோசைக்கு எப்போவுமே ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஏன்னா ஸ்ப்ரே பாட்டில் வந்து பூனை தள்ளி உடச்சிடுச்சு. அதனால இல்லை. கருவேப்பிலை பொடி ரொம்ப நல்லது. ஸோ பொடி தோசை 1. அதுக்கப்புறம் இதை செஞ்சு எங்கள் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொன்னார்.